ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வாலிபர் ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எத்தனையத்தில் அழைத்து கொண்டு வரும், தடையெல்லாம் மாற்றும் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், உடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த கூடிகை முழுவதும் ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட தேவனீர் இடைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு.
அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நின்று நம் தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை ஆண்டவரே வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனை நல்லவர், என் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. சோதரம் 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 உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். யெகோவா என்னும் நாமமுள்ள வல்லமையுள்ள தேவன், எல்சடாய் என்னும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் இடைப்படுவீராகப்பா. அந்த வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுவீராக. ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் போதுமான தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதர சோதர சோதர. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா. உம்முடைய கிருபையினால நிரப்புவோம். உம்முடைய தயவு எங்கள் மேல காட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். See
ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் துணை நீர் ஆண்டவரே, எங்கள் துணை நீர் ஆண்டவரே, எங்கள் துணை நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் துணையாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் துணையாய் இருக்கிறீர் அப்பா. உமது செட்டை நிலையிலே நாங்கள் வந்து தங்குவோம் ஆண்டவரே. அப்பா சோதரன் நீர் என் துணையாய் இருப்பதுனால, நீங்க எங்க துணையாய் இருப்பதுனால ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையான இந்த ஆராதனைக்காய், இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, எங்களோடு கூட உன்னத தேவன் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நாம் எல்லாம் எளிமையான ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்ம ஸ்தோத்திரம் கிராம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கிராம ஊழியங்களில் தேவன் மகிமைப்படும்படியாக, தேவன் ஆளுகை செய்யும்படியாக, ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே தரிசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கிராமங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பணியை செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இன்று நாங்கள் கடந்து போகிற ஆண்டவரே ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க அதை பொறுப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் நீங்க கடந்து வந்து அதை மாற்றி போடணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் இன்று கடந்து போகிற அந்த கிராமங்களை நீர் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய தூதரை அனுப்பி கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கிராமங்களை முழுவதையும் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை செய்யும்படியாக அநேக நபர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தருவீராக, கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவரே. நீ ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவரே. அநேக விருப்பமாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே பணியை செய்யும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீர் கண்மணி போல நீர் காத்துக்கொள்ளணும், கண்மணி போல நீர் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த கிராமங்களிலே நாங்கள் இறங்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் கால்களை வைக்கும் போது தெய்வீக பிரசன்னம் எங்களை மூடி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்களை மூடி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டய உருவன தூதனோ ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாதுகாப்பா நீர் அனுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கிராமங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்களுக்கு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலேயே ஆண்டவரே இந்த கிராமங்களை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒவ்வொரு குடும்பங்கள் மேல நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் டாக்ஸ் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதை வாங்குகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு அதிசயத்தை காணும்படியாய், ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆத்தும ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்தினாலே
ஆண்டவரே இந்த நேரத்தில் சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக வீடுகளை கத்த திறந்து தாரு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வீடுகளுக்குள்ள கடந்து சென்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே கத்த நீர் கிரியை செய்வீராக. ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. தெய்வீக சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் அநேக வீடுகள் ஜெபிக்கும்படியாய் கத்தர் ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கத்தனை ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவரே. கத்தர் எங்களை பயன்படுத்தும் கடந்து வர ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர 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 சோதரம் ஆண்டவரே. கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா சோதர எந்த ஆண்டவரே காரியங்களோ ஆண்டவரே தடையாய் முன்வராதவாறு கத்தர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு இந்த ஊழியங்களை உம்முடைய விருப்பத்தை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாய் ஆண்டவரே சோதர கத்தர் எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே இன்று கடந்து போற இந்த புதிய கிராமங்களுக்குள்ள கத்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர 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 சோதரம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை நம்ம தெற்கு ஆவரங்காடு பகுதிகளில் நம்ம தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறோம். அந்த இடங்களில் தான் ஒரு ஆராதனை ஸ்தலை கட்டாங்களாம் அப்படி நாங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். ஏன்னா அந்த பகுதிகளிலே ஆலயம் அல்ல. ஸ்தோத்திரம் கத்தர் அந்த பகுதிகளிலே நாம் ஒரு ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கத்தக்கதாக கத்தர் ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் கிரியை செய்யணும். நம்ம அதை சுற்றி தான் அநேக கிராமங்களில் நம்ம ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொள்ள முடியாது. அந்த இடம் தான் மையமாக வைத்திருக்கிறோம். கத்தருடைய சித்தத்தின்படி கத்தருடைய தயவின்படி கத்தருடைய இரக்கத்தின்படி அந்த இடங்களிலே ஸ்தோத்திரம் அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறியாத ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஆராதிக்கத்தக்கதாக ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 3 குடும்பங்களுக்கு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வீடுகளுக்கு கடந்து சென்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தொடர்ந்து போன வாரத்தில் ஒரு குடும்பத்தில் ஜெபித்து நம்ம புதிய ஏற்பாடை கொடுத்துருக்கிறோம். இயேசுவை அறியாதவங்க தான், ஆனால் கத்தர் கிரியை செய்யணும். அவங்க அந்த வேதத்தை படிக்கும்போது கத்தர் அவங்களோடு கூட பேசும்படியாய் தெய்வீக சமாதானம் ஸ்தோத்திரம் அவங்க உள்ளத்தில் அது மாதிரி அவங்க குடும்பத்தில் கத்தர் கொடுக்கும்படியாய் நாம் எல்லா ஜெபமாக அந்த பகுதிகளை தேவன் கிரியை செய்யணும். இன்றும் அந்த பகுதிக்கு கடந்து போவோம். சாயந்தரம் போல நம்ம கடந்து போவோம். கத்தர் கிரியை செய்ய முடியாது. சோதர சோதர மண்டபரே தெற்கு ஆவரங்காடு பகுதிக்காக சோதர 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 மண்டபரே ஆண்டவரே அந்த 3 குடும்பங்களுக்குள்ள கத்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இன்றும் நாங்கள் கடந்து போகும்போது தடையெல்லாம் கத்தர் நீர் மாற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரோ ஆண்டவரே நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாய் கத்தர் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் அந்த கிராமங்கள் அநேக வீடுகளுக்குள்ள கத்தர் நீர் கிரியை செய்யணும். உங்களுடைய ஆளுகை கடந்து வரணும். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஜனங்கள் உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. சோதர உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் அந்த கிராமம் மாறத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர 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 ஆண்டவரே கர்த்தர் இந்த உதவி செய்வீராக. எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி திட்டத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் இந்த காரியங்கள் நீர் வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோதர 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 ஆண்டவரே தேவன் உதவி செய்யுங்க. ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க. ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க. ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அது மாத்திரமில்லை அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகள்லாம் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து செல்கிறதுனால எல்லா தேவைகள் அநேக தேவைகள் இருக்குது. அந்த தேவையெல்லாம் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியாய் பொருளாதார தடையினால ஊழியங்கள் தடைப்படக்கூடாது. கர்த்தர் தொடர்ந்து கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகள்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் அதற்கான தேவைகள் அதிகம் கர்த்தரை சந்தித்து கொடும் ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. உம்முடைய பணியை செய்கிற நாங்கள் ஆண்டவரே எந்த சோர்ந்து போகாதவாறு ஆண்டவரே சோதரம் பொருளாதார தடையினால ஊழியங்கள் தடைப்படாதவாறு கர்த்தர் எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து கொடுத்து ஆச்சரியமாய் உம்முடைய வேலையை நாங்கள் செய்யத்தக்கதாக உம்முடைய பணியை செய்யத்தக்கதாக கர்த்தர் அதற்கான வழிவாசல் திறந்து கொடுப்பீராக. எல்லா தேவைகளையும் தேவனை சந்தித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த கிராம ஊழியங்களை தேவனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் ஆளுகை செய்வீராக. விசேஷமாக கடந்து போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே ஏதோ எங்களுக்காக அல்ல, அது உமக்காக நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே நாங்கள் கால் வைக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே நாங்கள் நடந்து போகிற நாங்கள் அந்த கிராமத்தை சுற்றி வருகிற பகுதியெல்லாம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக ஆண்டவரே. சோதரம் தகப்பனே அதற்கான பலன்களை
தருகிற தேவன் நீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர்களை தைரியப்படுத்துவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்மையிலும் மறுமையிலும் அதற்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இன்றைய நாளிலும் தேவ நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. அது மாத்திரமில்ல, தொடர்ந்து ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போர் ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று ஓட கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக வேதம் சொல்லுது, காண்டாம இருக்கிறதுக்கு கொத்த பலனை நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த பலத்தை கொடுத்து கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்தி அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இதற்காக நாம் ஜெபம். நம்முடைய ஊழியங்களுக்காக எல்லா ஸ்தோத்திர சத்ருவின் கிரியைகள்லாம் அழிக்கும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அல்லேலூயா. சோதர சோதரம் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பகுதியில் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவரே சோதரம் ஆராதனை ஸ்தலங்களை கட்டும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தீரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. விசேஷமாக இந்த பகுதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இதில் உள்ள சுற்றில ஒவ்வொரு பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களை கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. ஆண்டவரே தூர தேசத்திலிருந்து நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். வேத வசனத்தின்படி ஆண்டவரே தூர இடத்திலிருந்தெல்லாம் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சிதறுண்ட ஜனங்களை கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. ஆண்டவரே பின்மாறி போனவங்க ஆண்டவரே சோதரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதுவரை கடந்து வராமல் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இந்த இடத்துல நீங்க பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும், திரளாய் நடக்கட்டும். உம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, தேவனுடைய செயல் வெளிப்படுவதாக, உம்முடைய வலது கரத்தின் கிரியைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய பராக்கிரமம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே தேவன் கூடி வருகிற ஒவ்வொரு ஜனத்துக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அன்னைங்களுடைய கண்ணீர்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், ஆண்டவரே ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீராக. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமில்லை ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகள், மனிதர்கள் மூலமாய் போராடுகிற அந்த பிசாசை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே சோதர 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 ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே தாவீது உமக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு ஆண்டவரே பிசாசானவன் அவனை ஏவினான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே தாவீதுக்குள்ளே பிசாசு ஏவினான். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு ஆண்டவரே மனுஷருக்கு மூலமாய் வருகிற அந்த பிசாசை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஊழியத்துக்கு தடையை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே, ஊழியம் செய்ய முடியாமல் தடுக்கிற ஆண்டவரே, சோர்வை கொண்டு வருகிற அந்த பிசாசை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாவதாக. இன்று அது இப்பொழுது நிர்மூலமாகுவதாக. ஆண்டவரே ஆண்டவரே சோதர அந்த மனிதர்கள் விட்டு ஒவ்வொரு மனிதர்கள் விட்டு அது கடந்து போவதாக. கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே வருகிற எல்லா போர் ஆயுதங்களை கர்த்தர் நீர் நிர்மூலமாக்குறதுக்காக உமக்கு சோதர. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது வேதவாசனம் சொல்லுது. ஆண்டவரே சோதர, ஆண்டவரே ஊழியங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் அதை நிர்மூலமாக்குவீராக. தேவன் அதை நிர்மூலமாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக. மான் கால்களை போலாக்கி இன்னும் அதிகமாய் ஊழியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடுத்த தரிசனத்தில் இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓடும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. கண்மலையிலே உச்சியில நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வேத வசனத்தின்படி எந்த பொல்லாப்பும் அவர்களை அணுகாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். நீங்க பெரிய காரியங்களை தேவன் நீர் செய்வீராக. உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே சோதரம். இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டவரை நம்ம கரங்களை தட்டி சோதரம் செலுத்துவோமா?
அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதம் நாங்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வீராக. இயேசு உம்மை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரும். சரி, ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்து சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். இவங்களை வந்து அறிவாளி அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து அறிவாளிகள், ஞானவான்கள். தெரியுமா? நீங்கள் வாசியத்தில் ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கும். ஞானவான்கள் அறிவாளிகள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு தெரியுதுல உங்களுக்கு? அது எல்லாருமே தெரியுமா? இந்த காலத்தை தெரியலன்னா போக வேண்டியதான். சரி, தெரிஞ்சவங்க கரங்களை எடுத்துங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரியுமா சமையலுக்கு? சரி, நீ சொல்லு, வயசெல்லாம் மெல்ல சொல்லு. சரி, எல்லாம் தெரியுமா? சரி, சாஸ்திரிகள். சரியா? இவங்க நல்ல ஒரு கனவான்கள். சரியா? சரி, பரவாயில்ல. கரங்களை தட்டிக்குவாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க. சரி, இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ஒரு இடம். சரியா? ஒரு இடத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த தேசத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. ஆமாம், தெரியுமா உனக்கு? வெர்சிக்கு ஒரு இடத்தின் பெயர். வேறு தெரியாது உனக்கு? தெரியுமா? சொல்லு சத்தமா. பத்ரோஸ். சரியா? அது 10 ரோஸ் அப்படி போட்டேன். பத்ரோஸ் அது வந்து எங்கே இருக்குன்னா எகிப்துடைய அவனுடைய தேசத்தில் இருக்குது. சரியா? பத்ரோஸ் அப்படிங்கிறது. சரியா? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரா? சிறைப்பட்டு போனவங்களாம் கொண்டு வந்து நான் வைப்பேன் அவங்க சுய தேசத்தில் அப்படின்னு சொல்லி. சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்காங்க. பத்ரோஸ். சரி, மூணாவது, கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரி எது? யார்? அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறது அந்த தேசத்தை குறித்து. கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரி யார்? அதாவது எருசலேமா, பாபிலோனா, தீருவா? இதில் எந்த தேசம்? ஃபஸ்ட்டு எருசலேம் அப்படிங்கிறவங்க எடுத்துங்க பார்ப்போம். புகழ்பெற்ற நகரி எருசலேம். சரி, பாபிலோன். பாபிலோன். சரி, தீரு. தீரு. சரி, ஒரு ஆள் தானே நீ? தீரு. சரி சரியா, இதுக்கு பதில் என்னன்னா தீரு. சரியா? அவங்களுக்கு கரங்களை தட்டிக்குவாங்க. பரவாயில்ல. தீரு வந்து யாருன்னா கடல் சஞ்சாரிகளில் புகழ்பெற்ற நகரி. சரியா? சரி, இது நம்ம கடைசியில் பார்ப்போம். இது சொல்கிறேன். சரி, நாலாவது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யார் அழைச்சார்? சரியா? கேருப். நான் இந்த மாதிரி பேர்லாம் வைக்கலாம், ஆனால் வைக்க மாட்டாங்க. நீ காப்பாற்றப்படுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அது யார்? சரியா? தீருவின் ராஜாவா? எந்த ராஜா குறித்து சொல்லு? தீருவின் ராஜாவா, சீதோன் ராஜாவா, இல்லைன்னா எகிப்து ராஜாவா? எந்த ராஜா? நீ காப்பாற்றப்படுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அது யார்? யாரு? ஃபர்ஸ்ட் தீருவின் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டேன்.
தீருவின் ராஜா. சரி, ரெண்டாவது சீதோன் ராஜா. சீதோன் ராஜா. சரி, எகிப்து ராஜா. எகிப்து ராஜா யாரா இருக்கீங்களா? ஏன் அவனா திடீர்னு அழைக்கப்பட்டிருக்க கூடாதா? இல்லையா? சரி சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா தீருவின் ராஜா. யாருமே கிடையாது. சரியா? தீரு ராஜா. ஏன்னா அவன் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதித்தார். சரியா? அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டு தெரியுமா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கான் பார்த்தீங்களா? சரியா? தீருவின் ராஜா. சரி, அடுத்து அஞ்சாவது, யாரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒளிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ராஜாவை வைத்து யாரை கொண்டு நான் எகிப்தின் சந்ததியை ஒளிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஃபர்ஸ்ட் தீரு ராஜா, ரெண்டாவது பாபிலோன் ராஜா, மூணாவது இஸ்ரவேலின் ராஜா. இதில் எந்த ராஜா? அதான் முதல்ல கேட்டேன். நீங்கள் 5 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருப்பீங்களே, அது என்ன தேசங்களை குறித்துலாம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு முதல்ல கேட்டேன். சரியா? சரி, யாரை கொண்டு எகிப்து சந்ததியை ஆண்டவர் ஒளிய பண்ணினார்? தீரு ராஜாவை வைத்து. அப்படி சொல்லுவாங்க, காரங்களை வைத்துங்க பார்ப்போம். தீருவின் ராஜா. சரி, பாபிலோனின் ராஜா. இல்லை, பாபிலோன் ராஜா எல்லாம் சொல்றீங்களா? இஸ்ரவேலின் ராஜா கிடையாதா? ஆண்டவர் எகிப்தை ஒளிய பண்ண இல்லையா? சரி, பாபிலோன் ராஜா. சரியா? பாபிலோன் ராஜாங்கிறது ஆமாம், சரியான பதில் தான். சரி, உங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. பாபிலோனின் ராஜாவை வைத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? எகிப்து சந்ததியை ஒளிய பண்ணினார். ஏன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோனுக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலையா. அதனால என்ன பண்ணாரா? அவனுக்கு கூலியாக யாரை கொடுத்தாரு? எகிப்து தேசத்தை என்ன செஞ்சாரா? ஆண்டவர் கொடுத்தார். 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிப்பீங்க. சரியா? பாபிலோன் பாவம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதனால எகிப்து ரொம்ப அக்கிரமங்கள் செஞ்சனால ஆண்டவர் அவனுக்கு எப்படியா சம்பளம் கூட கிடையாது, என்னதான் கூலி மாதிரி எகிப்து தேசத்தை ஆண்டவர் பாபிலோனுக்கு என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்தாராம். இது நல்ல ஒரு கதை மாதிரி, வரலாறு சம்பவமாக இருக்கும். நம்ம மெல்ல வசனம்னு புரியும். அது மாதிரி தீரு தேசத்தை நம்ம எதில் பார்த்துருக்குறோம்? எதுலையாவது பார்த்துருக்கோமா இதுக்கு முன்னால? தீருவின் ராஜா, தீரு தேசமும் வாசித்திருப்போம். எந்த நாட்கள்னா ஆரம்பத்தில் வாசிருப்பீங்கன்னா, நம்ம சாலமோன் நாட்களில் வாசித்திருப்போம், தாவீது நாட்களில் நம்ம வாசித்திருப்போம். ஏன்னா தீரு அவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் சொல்லி இந்த எசேக்கியேல தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தெளிவாக பார்த்துருப்போம். அந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 29 வரை கிட்டத்தட்ட என்ன செஞ்சுருப்போம்? வாசிச்சிருப்போம். அவ்வளோ பெரிய செழிப்பான தேசம். ஏன்னா அது கடலுக்கு நடுவில் தீவில் இருந்த ஒரு தேசமா. கேதுரு மரம், எல்லா மரம், பொன் விளையிற இடம். இன்னொன்று, பெரிய பொருளாதாரமே எங்கே நடந்திருக்கு? தீருவின் தேசத்தில் நடந்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ அவ்வளவு பெருமை கொண்டு என்ன செஞ்சா? நீ விழுந்து போனா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அந்த வசனம் 3, கடல் சாஞ்சரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற. ஏன்னா எல்லா தேசத்தின் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அங்கே வந்து தான் என்ன செஞ்சாங்களாம்? வணிகம் செய்தார்கள். சாலமோனு கோடி கோடியாக கொட்டியிருக்கிறான். பல கோடி டன் கணக்கில் என்னது? ஆமாம், தங்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த தேசத்துக்கு கொடுத்துருக்கிறான். ஏன்னா அங்கேருந்து ஆலயத்துக்கு என்ன வரப்பட்டது? ஆமாம், மரங்கள்லாம் வந்தது. கேதுரு என்ன மரம்? லிபனோன் அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சது? கேதுரு மரங்கள் என்ன செஞ்சது? வந்தது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சது? அடுத்து வாசனை நிறைந்த மரங்கள் என்ன செஞ்சது? சாலமோனுக்கு வந்தது. அது மாத்திரமில்ல, சில பொன்னையும் கூட என்ன செஞ்சான்? தங்கத்தையும் என்ன செஞ்சான்? அனுப்பி வச்சான். கடல் வழியாய் வாணிபம் அப்பமே என்ன செஞ்சு நடந்தது. அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு நகரம் என்னன்னா தீரு. அந்த தேசத்துக்கு ஒருத்தர் தான் நம்ம இதில் தெளிவாக வாசித்திருப்போம். அவ்வளோ பெரிய பெருமை உள்ள ஒரு தேசம் என்ன செஞ்சது? அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினதுனால ஆண்டவர் அதை வெல்ல பண்ணினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்திருப்பீங்க. சரியா? சரி, நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போயிடுவோம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 14-15, புதிய ஏற்பாட்டில் 299வது பக்கம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்னதுன்னா முதலாவது தேவன், 2வது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், 3வது தேவ தூதர்கள், 4வது யாருன்னா மனிதர்கள். ஆண்டவர் அப்படிதான் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். ஏன்னா தேவ தூதர்களையும் சற்று சிறியவரானவர்கள் தான் யாரு, நம்ம. ஆனால் நம்மளை ஆண்டவர் இயேசு அவ்வளோ பெரிய கனவான்களாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அதில் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் அந்த சாத்தான் கொண்டு வந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அதாவது மரணம்னா ஒருவன் பாவத்தில் இருப்பானால் அவன் ஒரு மரணத்தில் என்ன செய்கிறான், இருக்கிறான். அந்த பாவத்திலேயே அவன் மரித்து அவன் அடக்க பண்ணப்பட்டு விட்டான்னா அவன் நித்தியமான நரகத்திலே என்ன செய்வான், அழிந்து கொண்டு இருப்பான், நரகத்தில் போவான். அதனால தான் அந்த பிசாசு பாவத்தினால் கொண்டு வருகிற மரணத்தை இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எப்படி ஆனார் தெரியுமா, நம்மளை போல இரத்தமும் சதையுமாய் மாறினார். ஏன்னா அவ்வளோ பெரிய தெய்வம், பிதாவுக்கு வலது பரிசத்தில் இருக்கிற தெய்வன் இந்த ஜனங்களை நான் உருவாக்குனேன். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. இந்த ஜனங்களை நான் உருவாக்கின, இந்த ஜனங்கள் நான் சிருஷ்டித்த இந்த உலகம், அதனால அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசு இந்த உலகத்துக்கு வாரார். வந்து எப்படி வந்தார் தெரியுமா, அதான் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் எப்படி மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருக்கிறோமோ அதே போல இயேசுவும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எவ்வளவு அன்பு வைத்தனால ஏசப்பா இந்த உலகத்துக்கு நமக்காக வந்திருப்பார் இல்லையா? அவ்வளோ பெரிய அன்பு ஏசப்பா நம்மளுக்கு வைத்திருக்கிறாங்க. நீ நினைக்கலாம், எனக்கு வந்து யாருமே ஒன்றும் செய்யலாம் நினைக்கலாம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஓம் பாவத்துக்காக என் பாவத்துக்காக என்ன செஞ்சிருக்கார், தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, நாம் அழிந்து போகாத படிக்கு அந்த பிசாசின் கொண்டு வருகிற பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சரியா? அதை வந்து நம்ம அசால்ட்டாக எண்ணிடக்கூடாது. முதலாவது அந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். அந்த 4ஆம் வசனம் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். அதாவது ஆண்டவர் இயேசு நம்ம நேசித்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் எதுக்கு சிந்தப்பட்டது, நாம் ரட்சிப்படையணும். ஆனால் அந்த ரட்சிப்பை அதை கீழே வாசிக்கிறோம்ல, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அதாவது நாம் கவலையே படாமல் நம்ம இருப்போமானால் என்னதான், எங்கே போவோம், தண்டனைக்கு. ஆமாம், எப்படி தப்பித்துக்கொள்வோம், தப்பித்துக்கொள்ள முடியாது. நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிற ரட்சிப்பை நம்ம கவலைப்படாமல் அதை குறித்து ஒன்றும் நம்ம எண்ணாமல் அசால்ட்டாக நம்முடைய வேலையை நம்முடைய அப்படி பிசாசு கொண்டு போகிற வழியில் பாவத்தில் நாம் செய்து கொண்டே இருப்போமானால், என்ன கவலைப்படாமல் நான் இருப்போமானால் நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தில் நாம் எங்கே பார்ப்போம், இங்கே கண்ணை மூடுனா ஆமாம் நரகத்தை தான் பார்ப்போம். அது எப்படிப்பட்டது நரகம்? ஆமாம், லேஸ்பட்டது கிடையாது. அது அழியாமை உள்ளது. கடலுக்குள்ளே ஒருத்தர் குயிச்சா கூட என்ன செய்ய முடியாது. ஆமாம், நீச்சல் தெரியலன்னா கஷ்டம். நீச்சல் தெரிஞ்சாலும் ஒரு எவ்வளோ நாள் நீச்சல் அடிக்க முடியும் இல்லையா? தண்ணியை குடித்து முங்கி போயிடுவான். இதே மாதிரி ஒரு நெருப்பு இருந்ததுன்னா, அக்கனி கடல்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதே மாதிரி ஒரு நெருப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம சரீரம் என்ன செய்யாது, ஆமாம், எரிஞ்சு அழிஞ்சு போகாது.
வேதனை, அந்த சூட்டில் இருக்கிற வேதனை என்ன செய்யும், நம்மளுக்கு இருக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கொடுத்த ரட்சிப்பு. அந்த இயேசு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம கவலைப்படாமல் அசால்ட்டாக யாருக்காவது அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோமானால் நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. நாம் தண்டனைக்கு அக்கினி கடலுக்கு நாம் தப்பித்து இருக்கணும்னா இயேசுவின் ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். முழுமையாய் இயேசுவை முழு மனதோடு நம்ம சொந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் நம்மளை ஒரு பொருட்டாக என்ன அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு தெய்வன் இல்லையா? அது கீழே நீங்கள் வாசிப்பீங்க, அந்த கீழே ஒவ்வொரு காரியங்களாய் குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தில் அந்த 6ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட தேவன், 1ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி. ஏன்னா மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் அந்த உலகத்துல உருவாக்கி அவனை ஒரு அதிகாரியாக வைத்தார் இல்லையா? எல்லாத்தையும் நீ ஆண்டு கொழுப்பா அப்படி சொன்னான். ஆனா ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ அவன் மரணம் அடைந்தான். என்னைக்கு சத்துரு அப்படியே நைஸா பாம்பின் மூலமாய் உள்ள வந்தான். பிசாசு எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் பிசாசு டேரக்டா வரும், கருப்பு உருவத்துல வரும், கொம்பு வச்சு வரும், நாக்க நீட்டிட்டு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பிசாசு என்னைக்கும் வராது. பிசாசு என்னைக்குமே ஒரு உருவத்தை பயன்படுத்துவான். ஏன்னா வேதத்தில் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பிசாசு டைரக்டா என்ன செய்ய மாட்டான். யோபுக்கு தான் என்ன செஞ்சது, சரீரத்தை தொட்டான். ஆனா மற்ற நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது பிசாசு எப்படி செய்யுமா, தாவீதுக்குள்ள இருந்து அப்படி ஏவனான். தாவீது தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு இதயத்தை ஏற்ற தாவீதே பாவம் செய்வதற்கு பிசாசு என்ன செஞ்சானா, தாவீதை ஏவினான். எப்படி ஏவினான், ஜனத்தை எண்ணு. இயேசுக்கு பிடிக்காத காரியத்தை சில மனிதன் மூலமாக தான் நம்ம பிசாசை செய்வான், அந்த உருவத்தை பயன்படுத்துவான். சில வேற நபர்கள் மூலமாக பிசாசு என்ன செய்வான், அப்படியே வந்து பாவத்துக்குள்ள நம்மளை எப்படி தள்ள பார்ப்பான். அப்போ இன்னொன்று நம்மளுக்குள்ள இருந்தே என்ன செய்வான், நம்ம கொஞ்சம் சோர்வடைந்து கொஞ்சம் நம்ம இருந்தோம்னா பிசாசு என்ன செய்வான், அந்த சோர்வை பயன்படுத்துவான், நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்துவான், நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதை என்ன செய்வான், பயன்படுத்துவான். சத்துரு இப்படிதான் பிசாசு ஒரு உருவத்தை பயன்படுத்தி வரும். அதான் ஆதாம் ஏவாள் நல்லா இருக்கிறது தேவன் அவங்களுக்கு அதிகாரியா வைத்திருந்தார். எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கொள்ளு, எல்லாத்தையும் என்ன செய், ஆண்டுக்கொள்ளு, எல்லாம் உன் கையில கொடுத்துட்டேன். அதான் இந்த வசனத்தை 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த கிரியை தம்முடைய கரத்தினால உருவாக்கின சிருஷ்டியை மனிதன் கையில ஒப்பு கொடுத்து நீ என்ன செய்ய ஒரு அதிகாரியா வைத்தார். நாம அவ்வளவு பெரிய மனுஷன் கிடையாது, ஆனா ஆண்டவர் அப்படி வைத்திருந்தார் நம்மளை. ஆனா என்னைக்கு அந்த பாம்பின் மூலமாய் சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்தானோ, ஆதாமை வஞ்சித்தானோ, அதன் மூலமாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனால அவங்க பாவத்தை செய்து என்ன செஞ்சாங்க, அழிந்து போனாங்க. மரணம் என்பது அவர்கள் மூலமாக என்ன செஞ்சது, வந்தது. அதுக்கு வரைக்கும் அழிவில்லாம தான் இருந்தான். அப்படிப்பட்ட மகிமை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்னைக்கு அந்த சத்துரு அந்த பிசாசு பாம்பு மூலமாக வந்து கிரி செஞ்சானோ, அவங்கள ஏமாற்றினானோ, அவங்க பாவத்துக்குள்ள தள்ளினானோ, அன்னைக்கு மரணம் என்ன செஞ்சது. 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பேன் 15ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 15 ஆதியாகமத்தில். அப்போ மரணம் என்ன செஞ்சது, வந்தது. அந்த பாவத்தின் மரணத்தை அழிக்கும்படி வேதம் சொல்லுது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்ன, நீங்கள் ஆத்துமா என்ன செய்யும், அழியும். அப்புறம் நீ என்ன செய்வோம், சரீரம் இங்கிருந்து உயிர் போன பிறகு உன்னை அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ண பிறகு நீ எங்கே போவ, நித்தியமான நரகத்தான் போவ. அந்த மரணத்தை ஜெயம் எடுப்பதற்கு அந்த சாத்தான் கொண்டு வந்த அந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் கொண்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே. ஏன்னா ஒரு மனிதன் மரித்து உயிரோடு எழும்புனது கிடையாது. இயேசு என்ன செஞ்சார், ஆமா, சரீரத்தோடு அவர் அடக்க பண்ணப்பட்ட சரீரத்தோடு உயிரோடு என்ன செஞ்சார், எழுந்து போன. காரணம் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால நம்மளுக்கு ஆத்தும ஒரு விடுதலையை கொடுத்து நம்ம நித்தியமான மகிமையில் சேர்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, உதவி செய்கிறாரா. அப்படிப்பட்ட தெய்வம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த 10ஆம் வசனத்துல எல்லாம் கீழே பார்க்கும்போது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலும் பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா என்ன செஞ்சது இருந்தது. நம்மளை மகிமையில் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பதற்காக அந்த தேவன் நம்மளை என்ன செஞ்சார், இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக தம்முடைய ரத்தத்தையே என்ன செஞ்சார், ஏசப்பா செந்தனார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம கொண்டிருக்கிறோம். ஏன்னா தூதர்களுக்கு கூட ஆண்டவர் உதவி செய்யலை. யாருக்கு உதவி செய்தார், மனிதனுக்கு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 16வது வசனத்தை வாசிப்போமா, அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால்
தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏன்னா பிசாசே யாருன்னா தூதன். ஒரு காலத்துல லூசிபர் தூதனா இருந்தான். எசேக்கியேல் வாசிப்பீங்க. தூதன் தான் என்ன செஞ்சான், கீழே ஆண்டவர் தள்ளிட்டார். கீழே தள்ளிட்டார்னு பூமியில தள்ளல, அவன் எங்க இருக்கிறான்னா ஆகாயத்துல இருக்கிறான். ஏன்னா அவன் விடிவில்லின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாச விடிவில்லின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகாயத்துல தான் அவன் இருக்கான். நம்ம நினைக்கும் பாதாளத்துக்குள்ளே இருக்கிறான். என்ன செய்யறான், அவன் அங்க இருந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சில தூதர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனோட பெருமை சேர்ந்தவங்களை தள்ளி விட்டார். தள்ளி விட்டனால அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டங்கள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இங்க கிரியை செஞ்சுட்டு இருக்கு. மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் இயேசு பக்கம் சாரம் விடாம அவன் நரகத்துக்கு அவன் விழப்பட்டனால எல்லாத்தையும் விழ பண்ணணும், தேவனுடைய சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணம். ஆனா தேவன் தூதருக்கே உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவர் உதவி செய்ய. ஏன்னா அப்படி ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் பிள்ளையை போல 12ஆம் அதிகாரத்தில் அவர் பிள்ளையை போல, சகோதரரை போல நம்மளை என்ன செய்கிறாரா, அவர் நினைக்கிறார். அது என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, இரத்தமும் சதையுமாக இந்த உலகத்துக்கு இயேசு என்ன செஞ்சார், வந்தார். அதை நாம அற்பமா எண்ணக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா அசால்ட்டா நினைத்திடக்கூடாது. இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், இயேசுக்கு பிரியமாய் வாழணும். அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொண்டு நாம கண்ணை மூடும்போது நாம பரலோகத்தில் நாம் என்ன செய்வோம், ஒரு மகிமையில ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அவர் சேர்த்து கொள்வார். அதுக்காண்டி தான் நம்ம ஓடுறோம். நம்மளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டா பணம் வரும், நம்மளுக்கு புகழ் வரும், நம்மளுக்கு வீடு வரும், எல்லாம் வரும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன, இயேசு வந்த நோக்கம் என்ன, நாம ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா அவர் வந்து நம்மளை பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நான் உண்டாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன், என் அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நான் அப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால அந்த என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட என்ன செய்யணும், மகிமையில இருக்கணும் இயேசு விரும்புகிறார். ஆனால் அதை சாத்தான் என்ன செய்யறான், கெடுக்க நினைக்கிறான். நாம் என்ன செய்யணும், பணம் புகழ் தேடி போகாம இயேசுவையே நம்ம நம்பிக்கொண்டு நாம் இருப்போம். ஆனால் நாம் எப்போ மரணம் வந்தாலும் நாம் என்ன செய்வோம், இயேசுவோடு என்ன செய்வோம், நித்தியமாய் அது அழியாமல் நாம் என்ன செய்வோம் இருப்போம். அது மாத்திரமில்லை, ஒரு காலத்தில் நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் உண்டாக்கின இந்த பூமிக்கு நாம் என்ன செய்வோம், கடந்து வருவோம். நாம் இதே என்னதான் அப்படியே தேவனோடு கூட கடந்து வந்து ராஜாதி ராஜா இயேசு அவர் ஆட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சியில் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நாம் எல்லாரும் பார்க்கணும். அப்போ நாம் எல்லாரும் என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த அளவு பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம அசால்ட்டை என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம முடிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் லூக்கா 15:13 வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:13. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதே 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவன் எங்கே அழித்து போட்டான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கெட்ட குமாரன், இளைய குமாரன். நம்ம கெட்ட குமாரன் படிப்போம். ஆனால் வேதத்தில் கெட்ட குமாரன் சொல்லப்படலை, இளைய குமாரன். சரியா, இளைய குமாரன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை, அந்த 32ஆம் வசனம் வரை, அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. அதில் இளைய குமாரன் என்ன செஞ்சானா, அவன் பிரியாமல் நடக்கலை, தகப்பனுக்கு பிரியாமல் நடக்கலை. ஏன்னா சொத்தை தாங்க சொல்லி பிரித்து வாங்கிட்டு உடனே பார்த்தாரு, சொத்தை கேட்கான்னு சொல்லி 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்தான். மூத்த மகனுக்கு ஒரு பாதி பங்கு, இளைய மகனுக்கு பாதி பங்கு பிரித்து கொடுத்தான். இளையவன் கொஞ்ச நாள் அந்த பங்கை வைத்துக்கிட்டு இருந்தான். சில நாளைக்கு பின்பு தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். உடனே அவன் போகலை, சில நாளைக்கு பின்பு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வைத்த சில அப்பா இடம் கொடுத்துருப்பார்ல, அந்த 5 சென்ட் நீ வச்சுக்கிட்டு இருப்பார்ல, பிற அதெல்லாம் விற்கணும்ல, விற்றதானே அந்த பணத்தை கொண்டு போக முடியும், அந்த இடத்தையே தூக்கிட்டு போக முடியாது. சில நாளைக்கு பின்பு அவன் என்ன செஞ்சான், ஆஸ்தியை கொண்டு தூர தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். தகப்பன் இங்கே இருந்தால் நம்மளை நிம்மதி இருக்க விட மாட்டார், நம்ம சுகபோல்கமாய் வாழ முடியாது, இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த இளையகுமாரன் அப்பா விட்டு, அப்பா கண் பார்வையில் இருந்தால் நம்ம வந்து நல்ல சந்தோஷமாக இருக்க முடியாது, அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், தூர இடத்துக்கு போயிட்டான். யாரும் அவனை கண்டிக்காத, அவனை பார்த்து தப்பு செய்யாதடா அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துக்கு என்ன செஞ்சான், கடந்து போயிட்டான். தூர தேசத்துக்கு போய் அவன் அநேக பாவங்களை செய்தான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, தன்னுடைய அவன் அப்பா கொடுத்த சொத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சான், செலவழிச்சிட்டான்.
செலவழிச்ச பிறகு அவன் போன தேசத்துல என்ன வந்தது? ஆமா, பெரிய பஞ்சம். அவன் இருந்த தேசத்துல பஞ்சம் வந்தது. உடனே என்ன செய்யறான்? அவன் அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லி போய், ஆமா, வயல்ல பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கறான். அதுக்கு தவட்டை திங்க ஆசைப்படுறான். ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அப்பதான் நினைச்சு பார்க்கான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 17ஆம் வசனத்தை 15, 17 வாசிக்கிறேன். அதை பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. நம்மளுக்கு புத்தி தெளியணும் சில நேரம். ஆமா, நம்மளுக்கு என்னைக்கு புத்தி தெளிதோ, ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு புத்தி தெளிதோ அவனைக்கு அவன் நல்லவனா மாறிடுவான். புத்தி தெளிதுன்னா சிந்திக்கும் பொழுது நம்ம என்னைக்குமே சிந்திக்கணும். நாம் ஒரு செய்யற காரியம் சரியா, இது தவறா, இது இயேசுக்கு பிரியமா, இது இயேசுக்கு பிரியம் இல்லாததா, இது நம்முடைய பெற்றோருக்கு பிரியமா, இது நம்முடைய பெற்றோருக்கு பிரியம் இல்லாதா. என்னைக்கு நாம சிந்திக்க ஆரம்பிக்கமோ அன்னைக்கு நாம மனம் திரும்ப போறோம். அப்படியும் மீறி நம்ம பாவம் செஞ்சோம்னா தவறுன்னு தெரியும். அப்படி மீறி நம்ம பாவம் செஞ்சோமானால் அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு முட்டாள், அவன் ஒரு முட்டாள். அப்போ இவனுக்கு புத்தி தெளிது. என் வீட்டில் எங்கள் அப்பா கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு உண்டு, எனக்கு இதுக்கு சாப்பாடு கூட இல்லையே. அவன் யோசிக்க ஆரம்பிக்கான். நம்ம அப்பா கிட்ட போவோம், அப்பா கிட்ட போவோம். என்னை ஒரு வேலைக்காரனாய் என்ன செய்யும்? பிள்ளையாய் வேண்டாம், ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வேலைக்காரனா இருந்து ஏதாவது வேலை செஞ்சால் கூட நமக்கு சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். புத்தி தெளிந்து அவன் என்ன செஞ்சான்? கடந்து வருகிறான். ஆனால் தகப்பன் அவன் தூரத்தில் மகன் வருகிறத பார்த்து என்ன செய்றான்? ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டு அவனுக்கு என்ன செய்றான்? அவன் சொல்றான், தகப்பனே, உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? உமக்கு பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்தவனே தகப்பனை என்ன செய்றான்? அவனை மன்னித்து தன்னுடைய வீட்டுக்கு அவனை என்ன செய்றான்? சேர்த்து கொண்டு அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் நல்ல புது வஸ்திரம், நல்ல எல்லாமே புதுசு கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி ஒரு என்ன செஞ்சான்? ஆமா, ராஜகுமாரனை போல என்ன செஞ்சான்? நடத்துனதை நம்ம வேதத்துக்கு தெரியும். அப்போ ஒரு மனுஷன் என்னைக்கு புத்தி தெளிந்து அவன் கர்த்தரிடத்துல வருகிறானோ, அவன் யோசிக்க ஆரம்பிக்கானோ, நம்ம செய்யறது தவறு, நம்ம செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிக்கானோ, அன்னைக்கு அவன் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். ஆனா புத்தி தெளியாம அவன் இருந்து கொண்டே இருந்தான், ஆனால் அவன் என்றைக்கும் மனம் திரும்ப முடியாது. குற்ற மனசாட்சி ஒருவனுக்குள்ள உண்டாகும், ஆனால் அவனும் மனம் திரும்புவான். நான் ஐயோ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. சிலவன் என்ன செய்வான் தெரியுமா? சில நேரத்துல கூட நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆலயத்துக்கு வரமாட்டோம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்தோமானால் ஒருவன் குற்ற மனசாட்சி வரும். ஆனா குற்ற மனசாட்சி வந்தா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே மன்னியும் சொல்லி வந்துடணும். சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு போக வேண்டாம், நம்ம தான் பாவம் செஞ்சுட்டோமே, இந்த பாவி அங்க போய் என்ன செய்ய போறோம், வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அப்படியே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அதுதான் பிசாசு செய்யற காரியம். நம்ம போக மாட்டோம், ஆலயத்துக்கு வர மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த வாரமும் வர மாட்டோம். அந்த மறுபடியும் அந்த பாவம் என்ன செய்யும்? சரி, நம்ம ஆலயத்துக்கு தான் போகலையே, நாம என்ன செய்யலாம், நம்ம இஷ்டம் போல வாழலாமே சொல்லி வாழுவோம். அப்படியே ஆலயத்துக்கு அப்படிதான் பின்மாற்றம். ஒரு மனுஷன் அப்படி பின்மாற்றமாய் போய் 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 கடைசியில் என்ன செஞ்சிருவான்? அழிவை சந்திப்பான். அவனுடைய சந்ததி வேற மாதிரி ஆயிரும், புறஜாதிகள் மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆயிரும். மெயினாக பிசாசு செய்கிற காரியம் நம்ம பாவத்துக்குள்ளே விழ தள்ளுவான். ஆனால் விழுந்தோம், ஆனால் நம்ம உணர்வடைந்து டக்குன்னு ஆண்டவரே மன்னின்னு சொல்லி வந்துடணும். ஆனால் நாம் உணர்வடையாமல் நம்ம இருந்து குற்ற மனசாட்சியிலே நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டாம், நான் பாவம் செஞ்சுட்டேன், நம்ம ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த ஒரு பாவம் இதெல்லாம் தடை பண்ணும். ஜெபத்தை தடை பண்ணும், ஆராதனை தடை பண்ணும், ஆலயத்துக்கு வர்றதை தடை பண்ணும், வேத வாசிக்கிறதை தடை பண்ணும், சமாதானம் போகும். அப்புறம் என்ன, எரிச்சல் உண்டாகும், சமாதானம் இல்லைன்னா கோபம் வரும். அப்புறம் என்ன செய்யும்? ஆமாம், ஒரு மனுஷனுக்கு இல்லாத எல்லாமே என்ன செஞ்சிடும்? வந்துடும், கோபம் வந்துடும். கோபம் வந்தால் போதும், எல்லாமே என்ன செஞ்சிடும்? குடும்பத்தில் அவனுக்கு உள்ள ஒரு பிரிவினை வரும், குடும்பத்தில் சண்டை போடுவான், அதனால் பிரிவினை வரும். அப்படியே அவனோட வாழ்க்கை துன்மார்க்கமாய் போகும், கெட்ட நண்பர்களோட பழகுவான். அப்படியே என்ன செஞ்சிருவான்? அவனுடைய ஆத்துமாடி அழிவுக்குள்ளே போயிடும். ஆனால் நம்ம கத்திரத்தில் உடனே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம மறுபடியும் ஆண்டருக்குள்ளே வருவோமானால் நாம் தப்பித்து கொள்ளுவோம். அந்த கெட்டகுமாரன் அப்படிதான். அவன் புத்தி தெளிஞ்ச உடனே தன் தகப்பனை தேடி ஓடி வாரான். அவனுக்கு ஒரு கௌரவம் இருந்து, நான் இன்னும் போக மாட்டேன், நல்லா சம்பாதிச்சுட்டு நான் இழந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு நான் மீண்டும் அப்பா பாப்பா போவேன் அப்படின்னு அவன் இருந்தானான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செஞ்சிருப்பான்? அவன் அங்கே சம்பாதிச்சிருக்க முடியாது, பசியிலே செத்து போயிருப்பான். இன்னொன்று என்ன செஞ்சிருப்பான்? இன்னும் துன்மார்க்கமாய் செஞ்ச காரியத்தை மீண்டும் செஞ்சிருப்பான். என்னைக்கு அப்பாவுடைய கண் பார்வைக்கு அவன் வந்தானோ அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், புதிய மனுஷனாய் அவன் மாறினான். அதான் அங்கே தகப்பன் சொல்லுகிறாரு. அவன் சொல்கிறான் இல்லையா, அந்த வசனத்தை
அந்த அந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 24:32 சொல்லப்பட்டிருக்கிறது. 24 பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். பாவத்தில் இருந்தா ஒரு மனுஷன் மரணத்தில் இருக்கிறான். அதுதான் நாம அந்த எபிரெயர் எடுங்க, எபிரெயர் 299 பக்கம், 299 பக்கத்தை எடுங்க. எபிரெயர் 2 அந்த 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 290 புதிய ஏற்பாடு 299 பக்கத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மாம்சமும் இரத்தமாய் வந்து அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் மரித்து அவர் நமக்காக உயிரோடு கூட என்ன செஞ்சார்? எழுந்தார். எதுக்கு அப்படி ஆனார் தெரியுமா? நம்ம மரணத்தின் அந்த பயத்தில் இருக்கிறோம், அந்த பாவத்தில் வருகிற பயத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். சாத்தானுடைய தந்திரங்களை அழிப்பதற்கு. அவன் ஒரு இப்போ கணக்கு போடுறோம்னா ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா வச்சாதான் நம்ம கரெக்டாக போட்டு வர முடியும் மாதிரி பிசாசு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருந்தான். இவனை விளத்தில் இருக்க எப்படி ஒரு ஆசை, அப்புறம் ஒரு பாவம், அந்த பாவத்துக்குள்ளே விழுந்த உடனே அவனுக்கு குற்ற உணர்ச்சாச்சு, அப்புறம் தேவனை விட்டு அப்படியே பின்வாங்கி ஒரு மரண பயம், அந்த பாவத்தினால் வந்த பயம். அவங்க இதை சொல்லிடுவாங்களோ, நம்ம இந்த பாவம் செஞ்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படியே ஒரு பயம் அவனுக்குள்ளே உண்டாக்கி மரண பயத்தை காட்டி எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்? எத்தனை சில கல்லூரி படிக்கிற பிள்ளைகள்னாலும் சரி, மருத்துவ கல்லூரி படிக்கிற பிள்ளைகள்னாலும் சரி, எத்தனை பேர் சில பேர் பாவம் செஞ்சிட்டோம், இது குற்றத்துக்கு எப்படியோ வீடுகள் தெரிஞ்சுன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் தூக்கு போட்டு செத்துருக்குறாங்க. இப்படிதான், இதுதான் சாத்தானுடைய மரண பயம். அவனுக்கு செத்தா முடிஞ்சிடும், நம்ம செத்துட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கு நம்ம செத்த பிறகு யார் நம்மளை என்ன சொன்னாலும் தெரியாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனால் இது யாருக்கும் தெரியாது. நம்ம செத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யாது? இந்த உலகத்துக்கிட்டே நம்ம பேர்லாம் சொல்லி சிலவங்க நினைப்பாங்க. அதான் பிசாசனுடைய ஃபார்முலா. அப்படியே கொண்டு வந்து அழிவுக்கு தள்ளிடணும். ஆனால் இயேசு அந்த பிசாசு மரணத்தின் அதிகாரியாக பிசாசை தோற்கடிப்பதற்காக தான் இயேசப்ப அந்த உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சார்? ரத்தத்தை சிந்தி உன் பாவம் மன்னிப்பதற்காக நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன்னு அறிக்கை செய்யி, நான் உன்னை மன்னித்து ஒரு புதிய மனுஷனாய் என்ன செய்வேன்? மாற்றுவேன் தான் இயேசு வந்தார். இயேசு வந்து நம்மளை என்ன செய்வார்? மீட்பதற்காக. அதான் ஜீவ காலமெல்லாம் நம்ம என்ன செய்ய மரண பயத்தினால அடிமத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டாக எண்ணக்கூடாது. அதை பயபக்தியோடு, ஆண்டவரே நீ எனக்காக வந்தீர், என் பாவத்தை மன்னியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் கோபத்தை மன்னியும், நான் உமக்கு விரோதமாய் செய்த காரியத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும், என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், என்னை வெண்மையாய் மாற்றும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன். எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபணுமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நம்ம பிள்ளையாய் வைத்திருக்கிறார். இயேசுக்கு நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு நம்மை போல ஒரு மாம்சமும் ஒரு இரத்தமும் நாம் எப்படி இருக்கிறோமோ, அவர் உண்டாக்கின அவர் சிருஷ்டித்த இந்த மனிதன் நாம் எப்படி இருக்கோமோ அதே போல இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு, அந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு, அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனை ஜெயிப்பதற்கு அவர் மரணம் அடைந்து அந்த மரணத்தினால அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால நம்மளை என்ன செஞ்சார்? அவர் மீட்டு கொண்டார். இயேசு எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் அவ்வளவு பெரிய தெய்வம், அகில உலகத்தை உண்டாக்கின இயேசு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகிய நம்மளை அதிகமாய் நேசித்ததுனால அவர் அநேக காரியங்களை செய்தார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இந்த உலகத்தை உண்டாக்கி நீ ஆளுகை செய் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரியாக வைத்தார். ஆனால் நாம் பாவம் செஞ்சதுனால அது எல்லாம் நம்ம இழந்து போய் இருக்கும்போது ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்து நம்மளை அதிகமாய் நேசித்ததுனால தம்முடைய ஜீவனையே கொடுத்து ஏசப்பா நம்மளை மீட்டு கொண்டார். அதாவது ஒரு விலைக்கிரகம் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது போல ஏசப்பா பிசாசின் பிடியில் இருக்கிறவங்கள தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அதை விலையாய் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அதை நாம் அசால்ட்டாக எண்ணக்கூடாது, அதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம இன்னும் நாட்கள் இருக்குல்ல கடந்து போகட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள்வோமானால், இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால், ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் சொல்லி நம்ம தயவாய்
நம்ம தாழ்மையாய் நம்ம இயேசுவின் இடத்துல கேட்போமானால் ஏசப்பா நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்து அவர் மகிமையில அவரோடு கூட ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ளுவார். எல்லார் ஜோனுமா சோதரம். ஆண்டவரே ஏசப்பா, என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய கோபங்கள், என்னுடைய விரோதங்கள், என்னுடைய பகைகள், ஆண்டவரே நான் எத்தனை பேருக்கு நான் தீங்கு செஞ்சிருப்பேன், அது எல்லாம் மன்னிங்கப்பா, எல்லாம் மன்னிங்க, எல்லாம் மன்னிங்க. என் அக்கிரமம் மீறுதல் எல்லாம் மன்னிங்கப்பா. உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திக்கிறது வேதத்துல வாசிக்கிறோம். என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே ஒரு இளைய குமாரன் அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் தகப்பனிடத்தில் வந்தான்னு சொல்லி, ஏசப்பா ஆண்டவரே நானும் உம்மிடத்துல கடந்து வரணும் ஆண்டவரே, உம்மிடத்துல கடந்து வரணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. என்னை சொந்த பிள்ளையாய் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, என்னை சொந்த பிள்ளைகளாய் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அப்போ எனக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்களே, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால என்னை சுத்திக்கிறீங்கப்பா. என்னுடைய மாம்சத்தை சுத்திக்கிறீங்க, என்னுடைய ஆத்துமாவை சுத்திக்கிறீங்க ஏசப்பா. நானும் மகிமையில சேரும்படியாய், நானும் பரலோகத்துல ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஏசப்பா. ஆண்டவரே எந்த விதத்திலையும் நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து போகாதவாறு, பிசாசனுடைய பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாதவாறு ஏசப்பா அதிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளுங்க. பிசாசின் வலையிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளுங்க. மனிதருக்கு மூலமாய் பிசாசு வரலாம் ஆண்டவரே, என் மூலமாய் வந்து கிரி செஞ்சிருக்கலாம், அது எல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி கொள்ளும் ஆண்டவரே. என் ஆத்துமா விடுதலையாக்கி கொள்ளும், என் ஜீவனை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மன்னிக்கிறவர், நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்கிறவர், எங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர், எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை எல்லாரும் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103 1 வசனம் முதல் 5 வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.